exercise 10.8 la first sum. The rate of increase at the number of bacteria in a certain bacteria culture is proportional to number percent. The proportional to number percent is the number of bacteria. அப்போ x be the number of bacteria அப்படின்னு எடுத்துக்கிறோம் at any time t. இந்த number of bacteria rate of increase அதாவது dx divided by dt. bacteria rate of increase அது எதுக்கு ப்ரொபோஷனல் ஆகுதுன்னா அதனுடைய பெர்சன்ட் அமௌண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆகுது. அதனுடைய பெர்சன்ட் அமௌண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா பெர்சன்ட் அமௌண்ட் வந்து எக்ஸ், அதுக்கு இது என்ன ஆகுது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆகுது. சரிங்களா? இப்போ டிஎக்ஸ் பை டிடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸ். இப்போ இதை ஈக்குவேட் பண்ணணும். இதை ஈக்குவேட் பண்ணணும்னா டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு இதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டை சேர்த்துறோம். அப்போ என்ன வரும் கே எக்ஸ் அப்படின்னு சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ டிஎக்ஸ் அப்படியே இருக்கட்டும், லெஃப்ட்ல அப்படியே இருக்கட்டும். இந்த டிடி ஆன்சர் கொண்டு போயிருங்க ஈக்குவல் டு அங்கே ஏற்கனவே கே இருக்கு, எக்ஸ் இருக்கு, நம்ம டிடியை கொண்டு போகிறோம். அப்போ டிடி மட்டும் மேலே எழுதிக்கிறோம். இந்த எக்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரலாம். ஏன்னா இங்கே டிஎக்ஸ் இருக்கிறதுனால இந்த எக்ஸ் இந்த சைடு வருது. மல்டிபிள் இன்சூரன்ஸ் என்ன ஆயிரும் டிவைட் ஆயிரும். அப்போ டிஎக்ஸ் டிவைட் பை எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ டிஎக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டிடின்னு இருக்கு. இப்போ இன்டெகிரேட் பண்ணுங்க. ரெண்டுக்கும் என்ன பண்ணுறோம் இன்டெகிரேட் பண்ணுறோம். இப்போ இன்டெகிரல் 1 பை எக்ஸ் டிஎக்ஸ். 1 பை எக்ஸ்னா என்ன வரும் லாக் எக்ஸ் அப்படின்னு வரும். லாக் மாடுலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு கே வந்து கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கட்டும். இன்டெகிரல் டிடி. இன்டெகிரல் டிடினா இன்டெகிரேஷனும் டிஃபரன்ஷியேஷனும் கேன்சல் ஆகும். மீது என்ன வரும் டி மட்டும் வரும். அப்போ என்ன வரும் டி பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்திக்கிறோம். என்ன வரும் சி அப்படின்னு சேர்த்திக்கிறோம். நம்மளே தான் சேர்த்துறோம் கான்ஸ்டன்ட் சி. இப்போ லாக் ஆன்சர் கொண்டு போகிறோம். சரியா? லாக் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் அப்படிங்கிறது லாக் ஆன்சர் வந்துச்சுன்னா எக்ஸ்போனன்ஷியலாக மாறிடும். அப்போ என்ன வரும் இ பவர் இது ஃபுல்லாகவே பவருக்கு வரும். இ பவர் கேடி பிளஸ் சி அப்படின்னு சொல்லலாம். இங்கே என்ன வரும் மாடுலஸ் எக்ஸ் மட்டும் கிடைக்கும். எக்ஸ் மட்டும் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம் மாடுலஸ் எடுத்துடுறோம். எக்ஸ் ஈக்குவல் டு சி இ பவர் கேடி பிளஸ் சி எழுதுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை இ பவர் கேடி அப்படின்னு எழுதலாம். இன்ட்டு இ பவர் சின்னு ஒரு டைம் எழுதலாம். இ பவர் சி பேசிக்கலாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கிறோம் அந்த ரூல். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இந்த இ பவர் சி எழுதலாம். இ பவர் சின்றது கான்ஸ்டன்ட் தான். அந்த கான்ஸ்டன்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் கேபிட்டல் சின்னு எடுத்துக்கிறோம். சி இன்ட்டு இ பவர் கேடி. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சி இ பவர் கேடி அப்படின்னு ஸ்டெப் நம்மளுக்கு கிடைக்குது. இங்க பார்த்தீங்கன்னா இ பவர் சி சீன் எடுக்கிறோம். லாக் சீனாலையும் சீன் எடுக்கலாம், 1 பை சீனாலையும் சீன் எடுக்கலாம். சரிங்களா? கான்ஸ்டன்ட் தான், அதனால சீன் எடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சி பவர் கேடி. இதுக்கப்புறம் நம்ம சம்முக்கு போகலாம். இப்போ டைரக்டா இந்த ஸ்டெப் எழுதிட்டு இந்த ஒரு ஸ்டெப் எழுதிட்டு நீங்க எக்ஸ் ஈக்குவல் டு சி பவர் கேடி அந்த ஸ்டெப் கூட வந்துடலாம். இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். இங்க பாத்தீங்கன்னா நம்பர் ட்ரிபிள்ஸ் இன் 5 hours. அந்த ஃபேக்டரியா வந்து 5 hours என்னவா மாறுது ட்ரிபிளா மாறுது. சரிங்களா? அது ஒரு பாக்ஸ் மாதிரி நான் போட்டு காமிக்கிறேன். இது வந்து பேக், இது வந்து டைம் டீன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்பர் ஆஃப் பாக்டீரியா. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் டி ஈக்குவல் டு 0 ஆகும்போது, ஸ்டார்டிங்கில் டி ஈக்குவல் டைம் 0 இருக்கும்போது நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் எக்ஸ் நாட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸ்டார்டிங்கில் எக்ஸ் நாட் பாக்டீரியா இருக்குன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் 5 hours டி ஈக்குவல் டு 5 இருக்கும்போது என்ன சொல்றாங்க ட்ரிபிள்ஸ் இன் 5 hours சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டார்டிங் விட எவ்வளோ அதிகமாகுது ட்ரிபிள் டைம்ஸ் அதிகமாகுது. அப்போ என்ன வரும் 3 இன்ட்டு எக்ஸ் நாட் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபைண்ட் ஹவு மெனி பாக்டீரியா வில் பி பெர்சன்ட் ஆஃப்டர் 10 hours கேட்குறாங்க. 10 hours கழிச்சு. சரிங்களா? டி ஈக்குவல் டு 10 இருக்கும்போது பாக்டீரியா வந்து எவ்வளோ இருக்கும் பெர்சன்ட் அமௌண்ட்டோட எவ்வளோ அதிகமாக இருக்கும்னு கேட்குறாங்க. நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ முதல்ல டி ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? எதில் அப்ளை பண்ண போறோம்னா இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் ஈக்குவல் டு சி பவர் கேடி அந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? டி ஈக்குவல் டு 0 ஆகும்போது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் அப்படின்னு அப்ளை பண்ணுவோம். டி ஈக்குவல் டு 0 then x equal to x naught இதை அப்ளை பண்ணலாம். இப்போ equation 1 implies இப்போ x க்கு பதிலா என்ன அப்ளை பண்ண போறோம் x naught அப்ளை பண்ண போறோம். அப்போ x naught equal to c e power k t க்கு பதிலா 0 அப்ளை பண்றோம். c e power k t ன்னு வரும். t க்கு பதிலா 0 அப்ளை பண்றோம். k ஓட வேல்யூ 0 தான். சரி, எனிதிங் பவர் 0 என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். அப்போ e power 0 ஓட வேல்யூ என்னது 1. அப்போ x naught equal to c ன்னு கிடைக்கும். this implies x naught equal to c ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன அப்ளை பண்ணலாம் c க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணிக்கலாம் x naught ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 1 இருக்கு. இந்த c க்கு பதிலா x naught ன்னு அப்ளை பண்ணிடுங்க. இப்போ 1 implies x equal to c e power kt ன்னுக்குது. c க்கு பதிலா x naught ன்னு அப்ளை பண்ணிடுறோம். அப்போ x naught e power kt. சரி, இதை ஈக்குவேஷன் 2 ன்னு வச்சுங்க. சரிங்களா? இப்போ இதை தான் நம்ம மெயினாக வச்சுக்கிறோம். சரிங்களா? இதை வச்சு தான் நம்ம சம் ஃபர்தரா மூவ் பண்றோம். பார்த்தீங்கன்னா t equal to 0 முடிஞ்சிச்சு. அடுத்து t equal to 5 ன்னு அப்ளை பண்ணுங்க. t equal to 5 னா ட்ரிபிள் மடங்கு ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ t equal to 5 னா x equal to என்னது 3 into x naught அப்ளை பண்ணுங்க. So when t equal to 5
எக்ஸ் ஈக்குவல் டு 3x0 அப்ளை பண்ணீங்கன்னா அதே 2 இம்ப்ளைஸ் ஈக்குவேஷன் 2ல அப்ளை பண்றோம். எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்றோம் 3x0 ஈக்குவல் டு இந்த x0 அப்படியே கிட்டோம் இ பவர் கேட்டின்னு இருக்குது இ பவர் கே டிக்கு பதிலாக 5 அப்ளை பண்றோம். அப்போ என்ன வரும் 5k அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த x0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 3 ஈக்குவல் டு இ பவர் 5k அப்படின்னு கிடைக்குது. இந்த இ பவர் 5k ஈக்குவல் டு 3 அப்படியே இருக்கட்டும், நம்மளுக்கு யூஸ் ஆகும், அடுத்த ஸ்டெப்புக்கு யூஸ் ஆகும். அடுத்து t ஈக்குவல் 10 ஆகும்போது நம்பர் ஆஃப் பாக்டீரியாவை என்னன்னு கேட்குறாங்க. t ஈக்குவல் 10 ஆகும்போது நம்பர் ஆஃப் பாக்டீரியா x என்னன்னு கண்டுபிடிக்கலாம். when t ஈக்குவல் டு 10 x ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ அதே ஈக்குவேஷன் 2ல அப்ளை பண்ணுங்க. 2 இம்ப்ளைஸ் t ஈக்குவல் டு 10 அப்ளை பண்ண போறோம். அப்போ x ஈக்குவல் டு x0 இ பவர் கே டின்னு இ பவர் கே அப்படியே இருக்கட்டும். டிக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம் 10. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 10k அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இங்க யூஸ் பண்ண இ பவர் 5k ஈக்குவல் 3 நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். இப்போ x0 அப்படியே எழுதிங்க. இ பவர் 10kவை நம்ம இ பவர் 5k பவர்ல 2 எழுதலாம். 2 இன்ட்டு 5 என்ன கிடைக்கும் 10 தான். இப்போ ஏன் இ பவர் 5k இன்ட்டு 2 எழுதுறோம்னா இ பவர் 5k வேல்யூ 3 இருக்கு, அதை 3 அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ x0 இன்ட்டு இ பவர் 5k பதிலாக என்ன அப்ளை பண்ண போறோம் 3 அப்ளை பண்ணுவோம். அப்போ இ பவர் 5k 3 அப்ளை பண்ணிட்டோம். பவர் என்ன ஆகுது ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் என்ன வரும் 9 வரும். அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 9 இன்ட்டு x0 கிடைக்கும். அப்போ x ஈக்குவல் டு 9 இன்ட்டு x0. அப்போ 10 ஹவர்ஸ் கழிச்சு ஆஃப்டர் 10 ஹவர்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்குது நம்பர் ஆஃப் பாக்டீரியா x ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குது 9 டைம்ஸ் ஆஃப் இனிஷியல் பாக்டீரியா. சரிங்களா? ஸ்டார்டிங்ல x0 இருக்கு, அதை விட நம்மளுக்கு 9 டைம்ஸ் அதிகமாக கிடைக்குது. சரிங்களா? சம் ரொம்ப ஈஸி தான். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பை ஸ்டூடெண்ட்ஸ்.